நமச்சிவாயா. என் அன்பு தங்கமே, உன்னுடைய துணையை ஒருவர் பரிதவிக்கும்படி செய்ய போகின்றார். என்ன காரணம் தெரியுமா தங்கமே? இதை முழுமையாக கேள், உனக்கே புரியும். உன் துணை இப்பொழுது மிகவும் கவலையாக உள்ளார். என்னவென்று தெரியாமல் மிகுந்த குழப்பத்திலும் மன கஷ்டத்திலும் இருக்கின்றார். அவர் எதையோ நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்கின்றார். எல்லாரும் காரணம் நீதான் தங்கமே. அவர் உன்னை பற்றிய நினைப்போடுதான் இருக்கிறார். அதனால் அவர் இப்பொழுது பரிதவித்துக் கொண்டிருக்கின்றார். நாளைய பொழுதும் கூட அவர் இன்னும் கஷ்டத்தில் தான் உள்ளார். நீ போய் அவரை சென்று சமாதானப்படுத்து தங்கமே. ஏனென்றால் அவர் மிகுந்த வேதனையுடனும் எதுவும் உணவும் உட்கொள்ளாமல் உறங்கவும் இல்லாமல் கவலையோடு இருக்கின்றார். அதனால் நீ அவரை விட்டு விடாதே தங்கமே. அவர் மிகவும் நல்லவர், மிகவும் உயர்ந்தவர். அவர் உன் மனதில் என்றும் குடியிருப்பவர். அவருடைய மனதில் கூட நீதான் இருக்கின்றாய். உன் கடமையை நீ செய் தங்கமே. உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் இந்த அப்பாவின் ஆசியோடு உனக்கு கிடைக்கும். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற முழுமையான மனதோடு முயற்சி செய். உன்னால் முடியும் என நம்பு. வெற்றி உன்னை தானாகவே வந்தடையும். நான் இருக்கின்றேன் தங்கமே. இப்பொழுது உன் துணையை நீ அரவணைத்துக் கொள். உன்னுடைய முழுமையான அன்புதான் அவருக்கு இப்பொழுது தேவைப்படுகின்றது. இல்லையென்றால் அவர் மிகவும் வருத்தத்தில் தான் உள்ளார். அவரையே நாளை ஒருவர் பரிதவிக்கும்படி கூட சென்ற போகிறார். அதனால் உன் துணையை நீ காப்பாற்றி விடு தங்கமே. எல்லாம் உன் கையில் தான் இருக்கின்றது. காலம் கடந்து விட்டதே என கலங்காதே. என்னுடைய தாமதம் தோல்வியும் அல்ல, என்னுடைய தடைகள் முடிவும் அல்ல. எல்லாம் ஒரு பெரிய ஆரம்பத்திற்கான ஆயுத்தமே. தனியாய் நீ படுகின்ற கஷ்டங்களும் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாகாது. நீ படுகின்ற துயரங்களை மற்றவர்கள் அறியாமல் போகலாம், ஆனால் நான் அறிவேன் தங்கமே. நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கும். போதும், உலகமே உன்னை கண்டு வியக்கும். நான் இருக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.